பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த சூழ்நிலை அனைத்தையும் ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்றி போடுவார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய மிக 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 ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனை, சிக்கல், தோல்விகள், சந்தோஷம் இல்லாத வாழ்வு. நான் தேவனோட பிள்ளைகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம்? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பல பகுதியில் விடுதலை இல்லையே. நாம் விரும்புகிற வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே. பொருளாதாரத்தில் ஏன் நெருக்கடி? ஏன் குடும்பத்தில் சண்டை சச்சரவு? வேத வசனம் ஆசீர்வாதம்லாம் போட்டிருக்குது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அது நிறைவேறலை என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். கேள்வி கேட்கும்போது தான் பதில் கிடைக்கும். நம்ம கிறிஸ்தவ வாழ்வில் நம்ம ஒன்று, கிறிஸ்துவுக்குள் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய ஆவி புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டது. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம். நாம் இயேசுவை என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய ஆவியில உள்ளான மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டார். பேசலா, அங்கே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் இந்த பூமியிலே நாம் ஒரு நல்வாழ்வு வாழணும்னா நமக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்புனா, உன் மனம் வாழ்கிறது போல, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய், தமிழ் பைபிள் சுகமாய், இங்கிலீஷ் பைபிள் ப்ராஸ்பரஸ், செழிப்பாக இருப்பார். பேசலாம், எல்லாவற்றிலையும், குடும்ப வாழ்வில், வேலை பகுதியில், சரீரத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், படிப்பு காரியத்தில், எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி இருப்போமா? ஆசீர்வாதமாக, செழிப்பாக இருப்போமா? ரைட்டுங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு செழிப்போ, ஒரு ஆசீர்வாதமோ, ஒரு வெற்றியோ, ஒரு மேன்மையோ இல்லை. ஏன் இல்லைன்னா, நம்முடைய மனதிலே நாம் வேறு எதையோ ஒன்றை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இங்கேதான் பிரச்சனை. வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஆண்டு நம்ம கூட பேசுறது உண்மை, ஊழியக்காரங்க மூலம் நம்ம கூட பேசுறது உண்மை. ஆனால் உன் நினைவு எப்படி இருக்குதோ அப்படியே நீ மாறிவிடுற. நீதிமொழி சொல்லுது, உன் மனிதனுடைய நினைவு எப்படியோ அவனும் என்ன செய்கிறான், அப்படியே மாறுகிறான். கொஞ்சம் அந்த வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வாழ்க்கை பாருங்கள். நீங்கள் ஒரு நாளிலே எதை தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதுவே உங்களுடைய பாருங்கள். நல்லா நான் சொல்ல கவனிங்க. நீங்கள் ஒரு நாளிலே எதை தொடர்ச்சியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. கொஞ்சம் புரிந்து கொள்ளும் மாதிரி சொல்றாங்க. நீங்க கவலையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தோல்வியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, பாவ எண்ணத்தையே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, கடனையே நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, அதுதான் உங்க வாழ்க்கையில திரும்பவும் வரும். உன் நினைவு எப்படியோ அப்படி அவனும் மாறுகிறான். நம்ம ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையாக அமையும் போது, இங்கே ஒரு கோபத்தையோ, ஒரு கசப்பையோ, ஒரு வெறுப்பையோ, தோல்வியையோ, ஒரு பயத்தையோ எண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்கள் எதிர்காலமாக மாறிவிடும். இல்லை பாஸ்டர், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நான் போராட்டத்தில் இருக்கிறேன், பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருக்கிறேன், குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய எண்ணங்கள் தவறானவே என்ன செஞ்சிருக்கீங்க, எண்ணி இருக்கின்றீர்கள். அதோடைய பிரதிபலிப்பு தான் நிகழ்காலம். இப்போ நமக்கு ஒரு நற்செய்தி, இந்த நிகழ்காலத்தையாவது நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ சரியாய் மணி பார்த்தீங்கன்னா 8:50 இந்த தேதியில இந்த 8:50 அடுத்து திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் வருமா? அது நிச்சயமா நினைச்சிருது. இப்போ பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம்னா, தேவ பிள்ளைங்களை கடந்த கால நினைவோடு நிகழ்காலத்தில் வாழ வைக்கிறான். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த தோல்வி, வேதனை,
தீமையான எண்ணங்களை இந்த நிகழ்காலத்திலேயே நீ எண்ணிட்டு அதையே நீ விதைக்க வச்சு வருங்கால வாழ்வையை நீ கெடுக்க வைக்கலாம். இப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், இன்று இது கர்த்தர் உண்டு பண்ணின நான், இதுல நான் மகிழ்ச்சியா இருப்பதும் மகிழ்ச்சி இல்லாம இருப்பதும் கர்த்தர் கருத்துல இல்ல, உங்க கையில இருக்கு. பேசலா என்ன ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு, என் பாரத்தை அவர் மேல வச்சுட்டேன், நான் இந்த நிமிஷத்தை மகிழ்ச்சியா அனுபவிச்சு அனுபவம். பேசலா நீங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் நீங்க சிருஷ்டிக்கலாம். இந்த நாள்ல நீங்க எப்படி தீர்மானம் பண்றீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையா மாறும். நீங்கள் கடந்த கால நினைவுக்கு இரும்பு கதவு போட்டு பூட்டி விடுங்கள். பிரேசலா கடந்த காலம் அதான் ஆண்டச்சுதா முந்தினவை நீ நினைச்சாத, நினைக்காத, பூர்வமானத சிந்திக்காத. சிலதை சொல்லி இருப்பாங்க, நீங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இப்படிலாம் நடந்தீங்க. பிரேசலா எல்லாம் மனைவி சொல்லுவோம், நீங்க இப்படிலாம் நடந்தீங்க. அவர் சொல்லுவாரு, நீ இப்பதானமா சரியா இருக்கிற, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ரொம்ப பிரச்சனை பண்ணுவ. இதை பேசாதீங்க. அல்லேலூயா. பழைய காரியத்தை எதை குறித்தும் பேசாதீர்கள். அதை பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அதை பெருக பண்ணுகின்றீர்கள். இப்போ ஒருத்தங்க சரியில்லை, அந்த நபர் சரியில்லை, மாமனாரா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், கூட பிறந்தவர் இருக்கலாம், அந்த உறவினர் யாராவது ஏதோ ஒரு நபர் அவர் சரியில்லை நீங்க குடும்பத்தில் பேச பேச அவங்களால பிரச்சனை கூடுமே தவிர குறையாது. தீமையை பெருக பண்ண விடாதீர்கள், நன்மையை பெருக பண்ண அனுமதி கொடுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கவனித்து பாருங்க. நீங்க ஒரு நாள்ல எதை குறித்து அதிகமா எண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப ஸ்கூல் ஓபன் ஆகும் போது நமக்குலாம் என்ன கவனம் தெரியுமா? ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது. ஆண்டவர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடாங்க, கவலைப்படாதீங்க. இப்ப நான் இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். கடந்த காலத்தில் நடந்த தீமையை நீங்கள் நினைக்க வேண்டாம், முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அதுக்கடுத்து எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டங்களை போடுங்க. ஆனா கவலைப்படுறாங்க. வயசுல எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டங்கள் போடுங்க. ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு செய்வார், எனக்கு இப்படிலாம் செய்வார். ஆனா திடீர்னு பிசாசு ஒரு விதையை போடுவான், இதெல்லாம் எப்படி நிறைவேறும், கவலை கொடுப்பான். எதிர்காலத்தை குறித்து தீர்மானம் எடுங்கள், அழகாக சிருஷ்டிங்கள், ஆனா கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்தை குறித்து வேதனையை நினைக்காதீங்கள். இப்போ நீங்க எடுக்க வேண்டிய ஒண்ணு தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த நாள், இன்றைக்கு என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, காலையில எனக்கு டீ கொடுக்குறாரு, அதுக்காக நன்றி. நீங்கள் இது 3 காரியத்தை வச்சு நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஒன்று நன்றி நிறைவு, இரண்டாவது அன்பு. நான் இன்னைக்கு காண்கிற குடும்பத்தின் நடுவில் நான் அன்பா இருக்க போறேன், என் பிள்ளைங்க கிட்ட அன்பா இருக்க போறேன், என் கணவர்கிட்ட என் மனைவி கிட்ட நான் காண்கிற யாரா கிட்ட நான் அன்பா இருக்க போறேன். பிரேஸ்லா. ஏன்னா நான் இந்த நாளை நான் அனுபவிக்க போகிறேன், இந்த நாளை நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க ஒரு கிடையாது பார்த்து சொல்லுங்க, இந்த 9 மணியை இந்த நிமிஷத்தை நான் ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் வாயை திறந்து நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்லாத வரை உங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. மனுஷன் தான் வாய் மொழினா என்ன செய்யும்? நீங்கள் சொல்லும் போது, தேவனோட பிள்ளையாக நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி சிருஷ்டிக்கப்படுகிறது. என் கடன் அடைக்கப்படுகிறது என்று நீங்க சொல்லும்போது கடன் அடைக்கப்படுகிறது. எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லும்போது சந்தோஷம் உண்டாகிறது. நீங்கள் மாற்றி பேசுங்கள், பழைய இதெல்லாம் தூக்கி குப்பையில தூக்கி போடுங்கள். உங்களுடைய குடும்பத்தை ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நம்ம நல்ல இப்ப விட்டு அதை விட்டு முடிந்ததை பத்தி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. இப்போ நம்ம பேச போறோம். இப்போ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் இந்த நிமிஷத்துல என்ன செய்வாரு? நடத்துவார். அதான் ஆண்டவர் டோன்ட் வரி அபௌட் எனிதிங். ஒரு காரியத்தை குறித்து என்ன செஞ்சாரு? கவலைப்படுறாரு. பிரேஸ்லா. அப்போ நன்றியோடு நீங்க கேட்கலாம், எதுக்கு பாஸ்டர் நன்றி செலுத்த அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க காலையிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள். காலை எழுந்த உடனே நீங்க நினைக்க, ஆண்டவர் நல்லா தூங்குனேன் பாத்தீங்களா, ஆண்டவர் அதுக்கு நன்றி. பெற்றுக்கொள்ளாத குறித்து வேதனைப்படாதீங்க, ஏற்கனவே பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்திட்டே இருங்க. இந்த காண்கிற நபரை பார்த்து நன்றி சொல்லுங்க, குடும்பத்தை பார்த்து நன்றி செலுத்துங்கள், உங்க வீட்டில் இருக்க பொருட்களை பார்த்து நன்றி செலுத்துங்கள். இந்த நன்றி உணர்வு என்ன ஆகும் தெரியுங்களா? அன்பை விளைவிக்கும்.
இந்த அன்பின் உணர்வு என்ன உண்டாக்குன்னா மகிழ்ச்சியை உண்டாக்கும். இந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் மையம். நீங்கள் மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய அளவரிசையில இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானவர். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், தேசவெளி பயப்படாத, மகிழ்ந்து கழிப்பது. அப்ப மகிழ்ந்து கழிப்பதற்குரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இல்லையா? இன்னும் சொல்லுவாங்க, உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா துக்கமா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பார்த்தா பிடிக்காது. என்ன கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. யார் மகிழ்ச்சியா இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து உங்க மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அவங்க கூட வீட்டுல ஒரு டான்ஸ் போடுங்க. மகிழ்ச்சியா இருக்கவங்களை வாழ்த்துங்க. நிஜமா சொல்றேன். ஆனா பாருங்க, நீங்க நான் கோபமா இருந்தது யாராவது மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு அவங்களை என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனா தேவனுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருடைய அலவரிசை கிடைக்கும். அவருடைய குரல் கேட்கும். நீங்க துக்கமா இருக்கும்போது என்ன கேட்கும் தெரியுமா? யாருமே சரியில்லை. என்ன கேட்கும் தெரியுமா? கடைசி இந்த குரல் திரும்ப வந்து நீயே சரியில்லை தெரியும். உன் வாழ்க்கை ரொம்ப வேதனை. இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், உங்களை நீங்கள் அதிகமாக நேசிங்க. உங்களை நீங்க அதிகமா நேசிக்காத வர நீங்களால மற்றவங்க நேசிக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், நன்றி. என் பிள்ளைகள் இடத்துல நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். தீர்மானம் 3 காரியம்: மகிழ்ச்சி, நன்றி, அன்பு. இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கலாம். நாள் என்று சொல்வதை காட்டிலும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்க அதை பயன்படுத்தலாம். நீங்க கவலையோடு வேதனையோடு இருப்பீங்கன்னா அடுத்து நீங்க வரப்போற காலத்துக்கு என்ன நீங்க அடித்தளம் போடுறீங்க தெரியுமா? கவலை, வேதனை, இதுதான் கட்டுமானம். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கும் என்று நீங்க விரும்புகிறீர்கள், சூப்பரா இருக்கும்னு சொல்லி விரும்புறீங்க. அப்ப நான் இப்போலாம் வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, கம்ப்யூட்டர்ல கொடுத்து ஒவ்வொரு அறையும் எப்படி இருக்குன்னு போட்டுறாங்க. அந்த வீடு அப்படியே பாக்குறாங்க. சரி, அந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட மண்ணை யூஸ் பண்ணுவீங்க? உங்ககிட்ட நிறைய படம் இருக்குது. விலை உயர்ந்த கற்களை யூஸ் பண்ணுவீங்க, விலை உயர்ந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, நல்ல குவாலிட்டியான உட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் வசிக்கிற வீடு ரொம்ப அற்புதமாக இருக்கணும். அதே போல அதுக்கு எதை பயன்படுத்துகிற விலை உயர்ந்த சிமெண்ட், மண், கல், உட்டு எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. உங்களுடைய மனம் என்ற வீட்டை நீங்கள் கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். ஹலோ, சொல்லுங்க, கூட செஞ்சுக்க. மனம் என்ற வீட்டை நிற்காமல் தொடர்ச்சியாக நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன். உங்கள் மனம் என்ற வீட்டுக்கு என்ன போடுறீங்க தெரியுமா? கவலை. சிமெண்ட்டுக்கு போது என்ன போட்டிருக்கீங்க? உங்க மனம் வீட்டுக்கு கவலை, வேதனை, கசப்பு, கோபம், தோல்வி, பயம், வியாதி, இதெல்லாம் போட்டு கட்டலாம். வீட்டுல நீங்க இருந்தா எப்படி இருக்கும்? உங்க வீடு நீங்க கட்டுறீங்க. நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுல அது என்ன சொல்லுவாங்க, கருவேல் மரம், பழைய சாக்கு, பழைய துணி, நாட்டம் எடுக்கிற சாக்கடை ஓடிட்டு இருக்கு பக்கத்துல. அது பக்கத்துல ஒரு புருஷ மாதிரி அமைச்சா நீங்க வாழ முடியுமா? கீழே என்ன ஓடிட்டு இருக்குது? உங்களை மூச்சு விட முடியுமா? அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? மகிழ்ச்சியான மனநிலை இருப்பீங்களா? வாழ்க்கையை வெறுத்து. இன்னைக்கு நம்முடைய மனம் என்ற வீட்டை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப மனம் என்ற வீட்டை எப்படி கட்ட சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாய் வாழ்ந்தது போல. அப்ப நீ என்ன விரும்புறியோ அதை கட்டு. நான் அன்பா இருக்க போறேன், நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன், நான் ஐஸ்வர்யவானா இருக்க போறேன், நான் அநேகருக்கு உதவி செய்ய போகிறேன், நான் தேவ ராஜ்யத்துக்காக நான் கட்ட போகிறேன், தேவன் ஆண்டவருடைய சுவிசேஷத்துல சொல்ல போகிறேன், என்ன மற்றவங்களை நான் படிக்க வைக்க போறேன். இப்படி நீங்கள் பாருங்க, ஒழுக்கமுள்ள எவையோ, கற்புள்ள எவையோ, அன்புள்ள எவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டு உங்க வீடை கட்டுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பழைய வீடு உங்களுக்கு பிடிக்கல, அது இடித்து போடலாம். உங்களுக்கு பழைய வீடு பிடிக்கல, அதை செஞ்சலாம், இடித்து போடலாம். இடிச்சு போட்டுருங்க. பாருங்க, உனக்கு இடிக்கவும், கெட்டவும், அவிழ்க்கவும் எரேமியா பார்த்து அந்த வார்த்தை என்ன செய்யற உனக்கு கொடுக்கிறேன். அப்ப ஒரே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க,
நீங்கள் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வீடாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப கசப்போட வீடுமா இருக்கும், கசப்பா இருக்கும். இப்ப நீங்க வீட்டை மகிழ்ச்சியினால் கட்டினா அந்த வீடு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். சுகத்தினால கட்டலாம், ஐஸ்வர்யத்தினால கட்டலாம், தாராளம் ஏராளத்தினால நீங்க கட்டலாம். இப்பயே உங்களுக்கு வேலையே இல்லாம இருக்கிற உங்க வாழ்க்கையில அநேகருக்கு நீங்க வேலை கொடுக்கறதுனால கட்டலாம். பிரேசுங்களா? உங்க நினைவு எப்படியோ அப்படி நீ மாறி விடுகிறார். ஹலோ சொல்லுங்க, நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். இன்று முதல் தவறான வீட்டெல்லாம் இடிச்சு போட்டுட்டு சூப்பர் மாளிகை நான் கட்ட போகிறேன். இந்த சூப்பர் மாளிகைக்கு கட்டுமான பொருட்கள் எங்கே அஸ்திபாரம் இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனுள்ள வாக்கு திட்டங்களை. இந்த கால வேளையில எனக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். உன் வாழ்க்கையில நீ ஐஸ்வர்யவான் கிறிஸ்துவுக்குள்ள, உனக்கு பணம் உனக்கு தேவையான பணம் கிடைச்சா எதெல்லாம் உன் வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும் என்று எண்ணி பார்த்து சொன்னார். வயசுதான் நான் திரும்ப சொல்றேன், உங்கள் கையில பணம் கிடைச்சா என்னென்ன இன்னைக்கு பிரச்சனை, பணத்தினால உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கற்பனை பண்ணேன், எனக்கு பணம் கிடைச்சா இந்த காரியெல்லாம் எனக்கு தீர்வு நெஞ்சிடும் கிடைத்து விடும். பிரேசலாம். ஹல்லேலூயா. இப்ப அதுதான் இந்த நாள்ல நம்ம பேச போயிடலாம். உங்களுக்கு தீர்வை உண்டு பண்ணுகிற நாள். ஹல்லேலூயா. உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண போகிறார். உங்களுடைய மனதிலே நீங்க ஒரு கட்டுமான பொருள் எடுக்கிறீங்க. அந்த பொருள் எது என்றால் ஐஸ்வர்யம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வேதனை இல்லாத, கவலை இல்லாத ஐஸ்வர்யம். இப்போ உங்க கையில பணம் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? எத்தனை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்? அது அப்படியே நினைவுங்கள். இதான் நாளை பார்க்க போறோம். 1 நாளாகமம் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். கர்த்தாவே ஆட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரின் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நீங்கள் தேவனை எப்படி பார்க்கின்றீர்களோ அப்படியாகவே உங்க வாழ்க்கை மாறும். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்றாரு ஆண்டவர்? ஐஸ்வர்யம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் கிங் ஆஃப் கிங், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக ஏழையானார். இப்போ இந்த தாவீது மிகப்பெரிய கோடீஸ்வரன், மில்லியனர். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மில்லியனரை காட்டிலும் தாவீது மிகப்பெரிய மில்லியனர். அவ்வளவு தங்கம் தேவாலயத்துக்காக சேர்த்து வச்சான். இப்போ தாவீதுக்குள்ள இந்த ஐஸ்வர்யம் எப்படி வந்தது? இந்த தாவீது எப்படி இவ்வளவு பெரிய ராஜாவாக இவ்வளவு பொருட்களை தேவ ராஜ்யத்துக்காக சேர்த்து வைக்க முடிகிறது என்றால் அவனுடைய பார்வை தேவனை குறித்த சரியான அறிவு. அதெல்லாம் போல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்து. இன்னைக்கு நம்ம ஏன் நீங்க பொருளாதாரத்துல சிக்கலா இருக்குது, ஏன் கடன், ஏன் பொருளாதாரத்துல நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் இன்னும் மனதிலே தேவனை குறித்த சரியான அறிவு நமக்கு என்ன செய்யல, வரல. நம்முடைய ஆவியில நம்ம ஐஸ்வர்யவானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா நம்முடைய மனதில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தரித்திர புத்தி.
பிசினித்தனம் புத்தி, கஞ்சத்தனம் புத்தி, எப்போது கடனை நினைத்துக் கொண்டும் பணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை. இதை மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தீர்வை இந்த நாள் உங்க கூட அவங்க இடைப்பட போறார். மிகவும் கவனமாக கவனிங்கள். ஐஸ்வர்யம் என்பது உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்க மூலமா அநேகர் ஆஸ்வதிக்கப்படணும். உங்க மூலமா உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும். உங்க மூலமா உங்க உறவினர்கள் ஆஸ்வதிக்கப்படணும். உங்க மூலமா திருச்சபை ஆஸ்வதிக்கப்படணும். உங்க மூலமா இந்த பட்டணமே ஆஸ்வதிக்கப்படணுங்க. இப்போ தாவீது சரியா கண்டுபிடித்திருக்கான். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே, ஐஸ்வர்ய கனமும். இப்படி இந்த தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்த முடிந்தது என்றால் அதுக்கு முந்தின வசனம் பதில் இருக்குது. எப்படி பேசுறாங்க? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். தேவனை குறித்து அடுக்கிறோம் பாருங்க. நம்ம ஆண்டவர் சம்பந்தம் எதோ போய் அடுக்கிறோம், பிரச்சனையை அடுக்கிறோம், டக்க 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 கவலையை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்பா ஐயோ, அவர் தான் கையில வச்சுக்கிட்டு அவரு நம்மளை கண்ணீர் வடிக்க வச்சு வேடிக்கை காட்டுற மாதிரியும், நம்ம ஓடி ஓடி அவர் பிடிக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்ற மாதிரியும், அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி சோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. பொல்லாதாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எல்லாவற்றையும் கொடுத்துங்க. இங்க தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவர். அடுத்த வரி பாருங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் தாவீது ராஜா, ஐஸ்வர்யத்து ராஜா மானான் தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டான். வானத்திலையும் பூமியில இருக்கிற வெள்ளி, பொண்ணு, வைடூரியம், பெட்ரோல், நிலம், என்னென்ன விலை உயர்ந்திருக்கோ எல்லாம் கர்த்தாவே உம்முடைய. இப்ப நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, எனக்கு என்ன தருவீர்கள், நான் என்ன ஆண்டவரை செய்ய. நாம் தான் இப்போது பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நாம் இப்போது புதிய உடன்படிக்கையில் அவருடைய பிள்ளையாக இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியல, இது என்னுடையது என்று நம்ம என்ன செய்ய முடியல, சொல்றதுக்கு அறிவு நமக்கு என்ன செய்யல, வல்ல போதனை கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் கிறிஸ்தவம் தரித்திரத்தில் இருக்கு. அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றான், ஆண்டவரே வானத்தில் உள்ளவைகளாம் பூமியில் உள்ளவைகளாம் என்னுடையவை. அல்லேலூயா. நம்ம ஊர்ல தங்க கடை பேரு நான் வர மாட்டேன். என்னங்க மயில் மார்க்கு தங்கமயில். நீங்க அங்க போய் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் முதல் தடவை போகும்போது சொன்னேன், அல்லே உங்க தங்கத்தை எல்லாம் இவங்க வச்சுட்டு இப்படி பண்றாங்களே. அல்லேலூயா. இது உண்டாக்குங்க, அவன் வச்சுக்கிட்டு அலையறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். 7 ஜாதியில நினைஞ்சிட்டு இருக்கான், அனுபவிச்சுட்டு இருக்கான். நீ போ, சுதந்திரி. உங்களுடைய எண்ணத்துல நீங்கள் ஐஸ்வர்யனாய் மாறாத வர நீங்கள் ஐஸ்வர்யத்தின் தாராளத்தை பார்க்க முடியாது. உங்கள் எண்ணத்திலே தரித்திரத்தை, பற்றாக்குறையை, கடனை பேசுவதை நிறுத்தணும். இப்ப நானும் அடிக்கடி சொல்லுவேன், எங்க வீட்டுல ஒண்ணு சொல்லிட்டா புரிஞ்சுப்பாங்க. என் தேவன் ஏதாவது தேவை இருக்கும் உடனே சொல்றேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் முடி. ஐயோ, இந்த வார்த்தையை கேட்டு அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம என்ன செஞ்சோம், நீங்களும் சேர்ந்துக்கணும், மாஸ்டர் மைண்டா மாறணும். எஸ், ஆமே. எங்கள் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறையெல்லாம் என்ன செஞ்சிருவாரு, கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவார். இது குடும்பத்தை தீர்மானம் எடுக்கணுங்க. நீங்க சபையில தீர்மானம் எடுக்கணும். இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், இருக்கிறது சின்ன இந்த கூட்டத்தை ஒரே மாஸ்டர் மைண்டா மாத்திட்டோம்னா இந்த ராஜ்யத்துல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஆஸ்வதிக்கப்பட்ட சபை நம்முடைய சபையாக இருக்கும். பாடக்கூடாது, கடனை பேசக்கூடாது. உங்க குடும்பத்துக்கு ட்ரைனிங் ஆனாதான் சபையை ட்ரைனிங் ஆக முடியும். பேசலாம். ஏன்னா இங்கே தாவீது சொல்றான், வானத்தில் உள்ளவைகள்லாம் பூமியில உள்ளவைகள்லாம் உம்முடையவைகள். அல்லேலூயா. எப்படி சொல்லிட்டா பாருங்க, அப்பா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எனக்கு வந்துடும். எப்படி பாணி பாருங்க,
இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் இது உங்களுக்கு விவரமா காட்டுகிறேன். உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் வீட்டிலே நீங்கள் ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும் என்றால் தரித்திரத்தை பேசுவதை நிறுத்துங்கள், பற்றாக்குறை பேசுவதை நிறுத்துங்கள், வேதனையை பேசுவதை நிறுத்துங்கள், வியாதியை குறித்து பேசுவதை நிறுத்துங்கள், கோபத்தை குறித்து பேசுவதை நிறுத்துங்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க சரியா படிக்கலன்னா படிக்கலன்னு சொல்லிடாங்க. என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பா, அதை தவிர வார்த்தை பேசக்கூடாது. பாருங்கள், வாசிக்கலாம். இல்ல மன்னிக்கவும், உபாகம புஸ்தகம் 10:11. கர்த்தரை நோக்கி நான் கொடுப்பேன் என்று வானங்களும் வானாதி இதோ 14 இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள பூமியில இன்னுங்க நான் சொல்றேன் 800 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இன்னும் தங்கம் கண்டுபிடிக்காத தங்க சுரங்கம் பூமி இருக்கு. இன்னும் பெட்ரோல் வளம் உள்ள இருக்குங்க. எவ்வளவோ வைரங்கள் வைடூரியங்கள் இன்னும் இருக்குது. கத்தாவே, வானங்கள் வானாதி வானம் எந்த அறிவு பாருங்க. நம்ம நீங்க தேவனை குறித்து எப்படி அறிகிறோம்? ஏன் நம்ம நீங்க தரத்தரா இருக்கோம்? ஏன் நம்ம பற்றாக்குறையில் இருக்கிறோம்? ஏன் நம்ம தோற்று போட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்? ஏன் பயப்படுறோம்? அப்படின்னா நம்முடைய மனதிலே தேவனை குறித்து அறிவு நமக்கு என்ன செய்யல. இப்ப நம்ம மனது எதனால பிசாசு நிரப்பிட்டான் தெரியுமா? ஓ வருமானம் என்ன, நீ எவ்வளவு செலவு பண்ற, உனக்கு இவ்வளவுதான் இருக்கு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீயே ஒரு வாடகை வீட்டுல இருக்கிற, உனக்கே பிரச்சனை பிரச்சனை. இதை சிந்திக்க சிந்திக்க அதுதான் நம்ம வாழ்க்கையில வரும். உன் நினைவு எப்படியோ நன்றாய் நான் சொல்றது நன்றாய் புரிந்து. ஒரு நாளில் எதை குறித்து நீ அதிகமாக எண்ணுகின்றையோ அதுவே உன் வாழ்க்கை. நான் சொல்றது ரொம்ப நான் இதயத்தில் ஆழத்துன்னு சொல்றேன். மிஸ் பண்ணிக்கிறோம் இத்தனை வருஷமா. அல்லேலூயா. நம்ம வேதனையை எண்ணிக்கொண்டிருந்தோம், அதனால வேதனையோடு இருக்கிறோம். தங்க சச்சர கோபம் ஏழாமை. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையாக மாறிடுச்சு. நிறைய வயசுல நம்ம நேற்றைக்கு முந்தின செய்தி போட்டிருந்தேன். உங்கள் வயதை பாதியாக எண்ணுங்கள். உங்க வயதை என்ன செஞ்சிருங்க, பாதியாக எண்ணுங்கள். படிக்கட்டில் ஏறும்போது எனக்கு 20 வயசு தான், அப்படி துள்ளி ஏறுங்கள். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு யார் வயது சொன்னாங்க? இல்லைங்களா? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, காலையில சொல்றான் யோசுவா கிட்ட வந்து 40 வயதுல இருந்த அதே பலன் 80 வயதுல இருக்குது. அப்ப அவன் இந்த மிச்ச 40 வருஷமா எந்த நினைவுல வாழ்ந்தான்? 40ல வாழ்ந்தானா 80ல வாழ்ந்தானா? நீங்க எதுல வாழ போகிறீர்கள்? கையை கட்டுங்க. எனக்கும் குமாருக்கும் அப்படின்னா ஒரு 6 வயசு தான் டிஃபரெண்ட். நான் 22 இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இது ஜோக்கு சொல்லுங்க. உன் நினைவை மாற்றி விட்டாய், நீ சரீரத்தில் சுகப்படுகிறது. ஜீசஸ் உன் நினைவை மாற்றுங்க. ஒலிம்பிக் போட்டியில பங்கு பெற்றவங்களை உடைய எண்ணத்தை நிதானிச்சாங்க. சயின்ஸ் அவங்க எப்படி ஒலிம்பிக்ல ஓடுவாங்க அப்படிங்களா? அதே போல கீழே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மிஷினை வச்சு நீங்க இப்போது ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி எண்ணுங்கள் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி எண்ணும் போது அதே ஸ்பீடு, அதே வேகம், அதே காரியம் சரீரத்தை செஞ்சுட்டு இருக்குதான், கிரியேட் ஆகிட்டு. நீங்கள் வேத வசனத்தை கொண்டு உன் வயது திரும்ப ஏன் வயதுல ஏன்னு சொல்றேன்னா, வயது நீங்க பாருங்க, நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வாலி வயசுல இருக்கும்போது காலையில் டிப்பேன் நேரம் கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு விளையாட போயிடுவேன். வயசுலாம் சாப்பிட்டுருக்கு தான் கூப்பிடுவாங்க. திரும்ப சாப்பிடுவேன், திரும்ப நாங்கள் நெஞ்சிடுவோம். வெயிலை பற்றி எனக்கு அப்போ கவலை இல்லை, டைம்னஸ் தெரியல, தூக்கம் தெரியல. இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொன்னா, உன் வயதை திரும்ப வாழ வயது போல வாழ வயது என்றால் உனக்கு எண்ணங்கள் சுறுசுறுப்பாகும் போது உன்னை கிரியைகள் சுறுசுறுப்பாகும். சோம்பத்தன்மை வராது. காலைல ஜெபத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு வந்துருவீங்க. அல்லேலூயா. உங்கள் எண்ணங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக்கி கொள்ள வேண்டும். உங்களே நீங்கள் பிளான் போட்டு, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல எறும்பு இடத்துல போய் நெஞ்சுக்கோப்பா, கற்றுக்கோ.
எண்ணங்கள் சுறுசுறுப்பாக்குங்க. தேவனுடைய முதலாவது ஆவிக்குரிய காரியத்தில் சுறுசுறுப்பாக்குங்க. உங்களை நீங்க பாருங்க. உங்களை வியாதிஸ்தனா பார்க்காதீங்க, அது பிசாசோட பொய். உங்களை பலவீனமாய் பார்க்காதீங்க, பிசாசோட பொய். உங்களை தருத்தரா பார்க்காதீங்க, பிசாசோட பொய். உங்க குடும்பத்துல யாராவது மனைவியோ கணவரோ பிள்ளைய சரியில்லை, அவங்க சரியில்லாத ஆளா பார்த்துட்டீங்கன்னா அது குடும்பம் தான் பெருகும். சரியான ஆளா பாருங்க. அது உங்களுடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்கள். இப்பொழுதே பேசுங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல கணவர் எனக்கு கிடைச்சிருக்கு, ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன், என் பிள்ளைங்களுக்காக நன்றி செலுத்துறேன். இப்ப புரியுங்க, இங்க சொல்லப்படுது வானாரி வானங்களும் பூமியும் அதில் உள்ளது யாருடையது? அப்போ தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். சரி, யார்? இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவர். சரி, அவர் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர் தெரியுமா? அவர்கள் வெளிப்படுத்த விசேஷங்களை சில வசனங்களை காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 எல்லா வசனத்தை வாசிக்க எனக்கு நேரம் இருக்காது நினைக்கிறேன். ஆனாலும் சில கோடிட்டு காட்டுறேன். இங்க இப்ப பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். இப்போது வெளிப்படுத்த விசேஷத்துல கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து இப்ப நம்முடைய மனம் என்ற வீட்டை எதை வச்சு கட்டி கொண்டிருக்கிறோம்? எதை வைத்து கட்டி கொண்டிருக்கிறோம்? என்ன கட்டுமான பொருள்? இப்போ இன்னொன்னு, இப்போ அது ஸ்பெசிபிக்கா என்னது? ராமன் சிமெண்டா, இந்த சிமெண்டா, அது போல ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய மனம் என்ற வீட்டுக்கு ஐஸ்வர்யம் என்ற பொருளை வைத்து கட்டுகிறோம். சுகம் தேவை, ஐக்கியம் தேவை, அன்பு தேவை. அதோட பொருள் என்ன எடுக்க போறோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் என்ற ஒரு பொருளை எடுத்து உங்கள் மனம் என்ற வீட்டை நீங்க என்ன செய்றீங்க? கட்டுகிறீர்கள். இதுக்கு கட்டுமான பொருளாகிய தேவனுடைய வார்த்தை. இப்ப நம்ம அதான் இப்ப தாவி சொல்லலாம், ஐஸ்வர்யம் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. அப்ப நம்ம எதை குறித்து பேசணும்? ஐஸ்வர்யம் நல்லதா கெட்டதா? நல்லது. ஐஸ்வர்யம் உங்ககிட்ட தான் வருது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அதோட அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அப்ப எனக்கு அது வேணும். அல்லேலூயா. பிரேசலா. ஏன்னா பூமியும் அது உள்ளவெல்லாம் எங்க அப்பாவுக்கு புரியுது. பிரேசலா. போய் நகை கடைக்கு போய் பாருங்க, போய் நின்று எதுவும் வாங்க முடியாத விசாரிச்சுட்டு வாங்க. எல்லாம் எங்க அப்பா புரியுதுதான், எனக்கு தேவையானதெல்லாம் எங்க வீடு வந்து சேரும். பிரேசலா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க இப்போ வெளிப்படுத்த விசேஷத்துல கிறிஸ்துவை காட்டுறாங்க. இப்ப 12-13 வாசிக்கலாம். இப்போ யோவான் சாமி தரிசனத்தை பார்க்கிறான் கிறிஸ்துவை குறித்து. திரும்பின போது 7 என்ன கொத்துகளுக்கு? வெளிப்படுத்த விசேஷத்துல படிக்க எத்தனையோ முறை படிச்சிருக்கேங்க. வெளிப்படுத்த பைபிள் ஸ்டடியெல்லாம் நான் நடத்திருக்கிறோம். எத்தனையோ பைபிள் ஸ்டடி கேட்டிருக்கிறேன். எனக்கு 7 குத்துகளுக்கு தான் மனசுல வந்தே தவிர பொன் குத்துகளுக்கு வரல. அல்லேலூயா. பிரேஸ்லாம் எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எங்க இருக்காருன்னா அப்படி கோல்டு, அப்படி பொன் குத்துகளுக்கு காட்டுறாங்க. பரவாயில்ல சீன், ஃபர்ஸ்ட் சீன். அடுத்த சீன்ல பாருங்க யார் வராரு பாருங்க, கிங் ஆஃப் கிங். அந்த 7 பொன் குத்துகளுக்கு மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பரியே பொற்கச்சனமா அரசர்கள் போடுகிற அந்த ஒரு கவசம். அப்படி ஜீசஸ் முதல் சீன்ல எப்படிதான் வராரு? அல்லேலூயா. கோல்டோட தான் வராரு. அல்லேலூயா. நம்ம ஒரு செயின் கூட போடுவோம். பிரைஸ்லா. அவர் அப்படியே அப்படி திரும்புறாரு. எங்க அவர் ஃப்ரெண்ட்ல என்ன இருக்குது? பொன் குத்து விளக்கு. ரெண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் அந்த பொன் குத்து விளக்கு என்று வருகிறது. வெளிப்படுத்த 4 பாருங்கள் சீக்கிரமா. 4 இப்ப நம்ம எதற்காக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்? உங்க மனது என்ற வீட்டை கட்டுறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். பிரேசலா. இப்ப 4 பாருங்கள். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனம் இருந்தது. சீக்கிரமா 24 மூப்பர்களாம் என்ன வஸ்திரம் அணிந்தாங்க? வெண் வஸ்திரம் தரித்து தன் சிரசுகளில் என்ன முடி? எனக்கு வெண் வஸ்திரம் தான் எனக்கு நான் பதிஞ்சிச்சு.
பொன்முடி என்ன செய்யல? பதியல. அல்லேலூயா. 14 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14 சீக்கிரமா. Glory to Jesus. 14 பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை தமது சிரசின் மேல் ஒரு கிரீடத்தையும் என்ன கிரீடம்? ஏற்கனவே என்ன போட்டிருக்காரு? பொன் கச்சை, கவசம், பொன் குத்துவிளக்கு, தலையில என்ன இருக்குது? இல்லையா? நிறைய பேர் இயேசுவை பார்த்து மயக்கப்பட்டு வந்துருவாங்க. நம்ம மயக்கப்பட உந்தமாகணும். ஏன்னா நம்ம இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. எப்படி இருக்காரு? அப்படிப்பட்ட தேவன் நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார்னா நம்மளை தருத்திரனா வைப்பாரா? ஏழையா வைப்பாரா? கடகாரனா வைப்பாரா? இங்க தாங்க மாற்றம் வரணும். அவருடைய நீங்க அப்படியே பட்டுச்சல மாதிரி பட்டுச்சல நகைலாம் போட்டுட்டு உங்க பிள்ளைக்கு ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு பாப்பா போவோம் கல்யாணத்துக்கு அப்படி கூட்டு வருவீங்களா? நீங்க அப்படி விரும்பினா சொந்தங்கள் ஒரு மனுஷியான்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி சொல்றாரு, நான் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக அவர் தருக்கிறார். இப்ப நம்ம என்னவா மாத்திருக்காரு? நான் நம்ம சிந்தனை என்ன செய்யல, நம்ம இன்னும் என்ன செய்யல, மாறல. இங்கதான் விஷயம். பொற்கிரீடங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்றப்பா எப்படி தோற்றம் அளிக்கிறார்? 17-14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல பல இடங்கள்ல ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்னொரு பதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாக. இப்போ தாவீது தேவன் எப்படி பார்த்தான்? மகத்துவமும் மகிமையும் வல்லமையும் உம்முடைய. நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? கிங் ஆஃப் கிங். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு எல்லா ராஜாக்களை காட்டிலும், இந்த உலகத்துக்கு எல்லா கோடீஸ்வரை காட்டிலும் இயேசு மிக பெரியவர். அல்லேலூயா. ராஜாவாக, கர்த்தராக. பிரைஸ் லார்ட். அதே பாருங்கள் 19-12 பாருங்கள் சீக்கிரமா. அவருடைய கண்கள் எனக்கு அக்கினி ஜுவாலை பட்டது, வெண்வஸ்திரம் பட்டது, 7 குத்துவிளக்கு பட்டது. அடுத்த ஒரு பாடல பாருங்க. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள். பிரைஸ் லார்ட். 16 வாசிங்க. அதே 19-16. ராஜாதி ராஜா கர்த்தாதி. இயேசுவை நீங்கள் ராஜாவாக பார்க்கிறீங்களா? அல்லேலூயா. இதுதான் கேள்வி. நீங்க அவர் ராஜாவா பார்த்துட்டீங்கன்னா வேதவசனம் சொல்லுது, அவர் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளாக அவரை ராஜாவா பார்க்கிறோம். 2வது, நான் கிறிஸ்து இயேசுக்குள் ராஜாவாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நாணயமாக இருக்கிறீர்கள், நான் ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். சிந்தனையிலே முதலாவது நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. சிந்தனையிலே நீங்கள் பரிசுத்தமாக வாழாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ முடியாது. சிந்தனையிலே நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாறாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சிந்தனை எல்லாம் நான் இஷ்டத்துக்கு சிந்திப்பேன் பாஸ்டர், எனக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில சுகம் கிடைக்கணும், என் வாழ்க்கையில நண்பர் கிடைக்கணும், என் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கிடைக்கணும், என் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. அப்படி என்றால் அது முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இதுக்குள்ள கசப்பான ஒரு தண்ணியை ஊத்திட்டு நான் நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இனிப்பான தண்ணியா வேணும் அப்படின்னு ஊத்துனது யாரு? நான் தான். இப்ப நான் தான் என்ன செஞ்சணும்? புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை எதை கொண்டு நிரப்புகின்றீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, உன் மனதை மறுரூபப்படுத்தி கொள். ரோமர்ல எழுதப்பட்டிருக்க 12ஆம் அதிகாரம் சொல்லும், உங்கள் மனதை தினந்தோறும் கவனிக்க வேண்டும், மறுரூபப்படுத்தணும். எதை வச்சு மறுரூபப்படுத்த தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. இல்லையா? உங்கள் மனம் என்ற வீட்டை நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இரவு பகலும் கட்டி கொண்டே இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதெல்லாம் என்றீங்களோ அதெல்லாம் உங்க வீடு நெஞ்சிட்டு இருக்குது. கெட்ட அந்த வீட்டுக்குள்ள நீங்க வாங்க எப்படி இருக்கும்?
கசப்பும் அருவருப்பும் வேதனையும் வியாதியும் நிறைந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், வெற்றி என்ற வீட்டை கட்டி நீ மகிழ்ச்சியாக வாழு. அல்லேலூயா. உன் ஆத்துமாய் வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து என்ன செய்ய செல்வா. இன்னும் உள்ள கொஞ்சம் கஷ்டத்தை உள்ள கொண்டு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 21வது அதிகாரம் 18 முதல் 21 வரை. எப்படி இப்ப பாருங்க, அங்க உள்ள போட்டிருக்குது 2,50,000 சதுர மைல் கிலோமீட்டருக்கு பசு பொண்ணால தங்கத்தினால் லோன் கொடுத்துருக்கு. ஒரு தேசத்தினுடைய ஐஸ்வர்யத்தை நிர்ணயிப்பது அந்த தேசத்துடைய தங்கம் தான். நம்ம தேவ ராஜ்யத்துடைய ஐஸ்வர்யத்தை அங்க எப்படி இருக்குது பாருங்க. ரோடுல என்னது 2,50,000 கிலோமீட்டருக்கு தங்கம். பாருங்க, அங்க என்னென்ன முத்துக்கள், 12 முத்துக்கள் வாசிக்கலாம. இப்போ இதை வச்சு உங்க மனதை மர்மப்படுத்தணும். வாசிக்கலாம். அதில் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பண்ணாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இலைகளே. 12 வாசல்கள் 12 முத்துக்களாய். 12 வாசல்களும் ரோடெல்லாம் என்னவா இருந்துச்சு? இப்ப கொஞ்சம் பாருங்க, நீங்க இதை வாசிக்கலாம் செஞ்சிருக்கீங்க, நீங்க இன்னும் கற்பனை பண்ணல இல்லையா? பிரைஸ்லாம் 2,50,000 மைல் சதுர கிலோமீட்டரும் வெறும் பியூர் கோல்டு. வால் பார்த்தா அந்த காமெடி ஷோல முத்துக்கெல்லாம் அப்படி மினுங்குது. பிரைஸ்லாம் அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இப்போ இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருப்பது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ராஜாவை சுமந்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ராஜாவாக ஆண்டவரை சுமந்துக்கிட்டு அன்பற்று நம்ம இருக்கிறோம். ராஜாவாய் கிறிஸ்துவை சுமந்துக்கிட்டு நம்மளால ஏழாமையில தவிக்கிறோம். அப்ப இங்கே நமக்கு பயிற்சி தேவை என்றால் எண்ணத்திலே அந்த எண்ணம் வேத வசனத்தை கொண்டு மாறும். இப்போ இந்த 12 முத்துக்கள் அப்படியே பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய வஸ்திரத்துல இந்த 12 முத்துக்களும் பதிக்கப்பட்டது. யாத்ரா புஸ்தகம் 28வது அதிகாரம் 17 முதல் 20 வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கள் அங்க பதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் கொஞ்சம் வாசித்து காட்டுறாங்க. அதுல 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக, முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும், மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாக இருப்பதாக. இப்ப பாருங்க, பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் இருக்குது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு ஹானர் பண்ணி பார்க்கிறாரு. அவர் பார்க்கிற வண்ணமா நம்ம என்ன செய்யல, நம்மள இன்னும் செய்யல, பார்க்கவில்லை. இது உடனே மாறும். அதையும் சொல்லிடு, பாஸ்டர் சூப்பரா சொன்னீங்க, ஆனால் ஒன்றும் மாறலையே பாஸ்டர். இல்லையா? ஏன் மாறுன்னா நம்ம அவ்வளவு கடினமான தரித்திரத்தை போட்டு வச்சிருக்கோம். இடிக்கணும். அதெல்லாம் அதை என்ன செய்யணும்? வறுமையை, தரித்திரத்தை, பற்றாக்குறையை, ஏழாமை இடிச்சு தூக்கி எறியணும். ரைஸ்லாம் இரவும் பகலும் நேரத்தை தியானமா இருக்க மனுஷன் இதுக்கு நேரம் எடுக்கணும். எதுக்கு நேரம் எடுக்கணுமா? உங்க வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது ஒன்றை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மறுரூபமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், சுகமாய் மாறும். இல்லை பஸ் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா வண்டி ஓடும், ஒரு இடத்துல போய் லாக்காய் நிற்கும். அப்போது நீங்கள் ரொம்ப வேதனைப்படுவீங்க. பிசாசு தந்திரம் தெரியுமா? கடைசி ஒன்னே நீ வெறுக்கணும், ரெண்டாவது இயேசுவை வெறுக்கணும். அவரை விட்டு நீ என்ன செய்யணும்? விலகணும், கொல்லவும் அழிக்கவும். ஏன்னா எங்க கை வைக்கிறான் திருடனை எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம், திருடனை வெளியே தேடிட்டு இருக்கிறோம்.
அவங்க தான் சரியில்லை, இவங்க சரியில்லை, என் வேலை சரியில்லை, ஏன்னா இந்த காரியம் சரியில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். திருடன் எங்க உட்கார்ந்துருக்கான் தெரியுமா? மனசுக்குள்ள. ஹலோ, எல்லா காவலும் உன் இருதயத்தை, உன் மனதை காத்துக்கொள். அதென்று அதற்குள்ள இருந்து ராஜாதி ராஜா வெளிப்படுவார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் தேவன் வெளிப்படுவார், சுகத்தின் தேவன் வெளிப்படுவார். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உன் எண்ணங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது உனக்கு மிக முக்கியமானது. ஒரு நாளில எது பாஸ்டர் முக்கியம்? என் வேலை முக்கியமா? இல்லை. என் குடும்பம் முக்கியமா? இல்லை. அவங்க முக்கியமா? இல்லை. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்க ஒரு முக்கியமான ஒன்றை பார்க்கணும், உங்க மனசை பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க குடும்பத்துல, திடீர்னு ஒரு வார்த்தை டக்குன்னு மனசுல பிரச்சனை உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அதை காக்க எது முக்கியம்? மனசை கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? ஏந்த வசனத்தை கொண்டு. நீங்கள் ஒரு மனதை கவனிக்காவிட்டால் அது கூட்டுப்புழுவாக தெரியும். கூட்டுப்புழு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? அதோட டிசைன் எப்படி இருக்கு தெரியுமா? நெல்லியும் அருவருப்பா இருக்கு. அதை ரசிக்கவே செய்ய முடியாது. முடியும். உங்க வாழ்க்கைய உங்களே நீங்க ரசிக்க முடியாத அளவுக்கு பிசாசு ஆக்கிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை. உங்களே உங்களுக்கு வெறுப்பு வந்துருங்க. ஒரு வியாதி வந்தா உங்க மேல உங்களுக்கு சோறு வந்துடும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க மற்றவங்க மேல எரிஞ்சு விழுவீங்க. நல்லா புரியுங்க. ஏன்னா நீங்க உங்களை என்ன செய்யல, சரியா பார்க்கல, சரியா நிதானிக்கல. உங்களுக்கே உங்களை பிடிக்கலன்னா உங்களுக்கு அடுத்தவங்களை கண்டிப்பா பிடிக்காது. கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். ஏன்னா அப்படி நடக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கூட்டுப்புழுவாக உங்க வாழ்க்கையை கடத்தி விடாதீர்கள். அந்த கூட்டுப்புழு அந்த கூட்டுக்குள்ள தன்னை முடக்கி அப்படியே இருக்கும். அடுத்து அந்த கூட்டுப்புழு அதை விட்டு வெளியே வரும்போது அழகான பட்டர்ஃபிளையாக, வண்ணத்தின் பூச்சியாக சிலையை அழித்து அப்படி புறப்படுவாங்க. உங்கள் மனதை, ஐஸ்வர்யத்தை வச்சு உங்க மனதுக்கு வீட்டை கெட்டுங்கள். சுகத்தை வச்சு உங்க வீட்டை கெட்டுங்கள். ஆசீர்வாதத்தை வச்சு கெட்டுங்கள். எனக்கு வயது ரொம்ப ஆகல, நான் மெலனாக இருக்கிறேன், எனக்கு பூர்ண ஆயுசு நாட்கள் எனக்கு கர்த்தர் செய்வாரே கொடுப்பா, என் குடும்பம் சங்கீதம் 128 படி நடக்கும். இதை வச்சு அப்படியே கெட்டுங்க. வெளியே வரும்போது வண்ணத்தின் பூச்சியில ஒரு கலர் இல்ல, பல வர்ண கலர்ல ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஜொலிக்கும். கூட்டுப்புழுவை ரசிக்காதவர்கள் வண்ணத்து பூச்சியை பார்த்து ரசிக்க ஒரு கூட்டம் தேடி வரும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி உங்களை தேடி வருவார்கள். எல்லாம் எழுதுனீங்கம்மா. Glory to Jesus. Hallelujah. நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் மனதை கூட்டுக்குள் அடக்கிக் கொள்ளுங்கள். கூட்டுக்குள் அடக்கிக் உங்க மனதை காத்துக் கொள்ளுங்கள். எதை வைத்து காத்துக்கொள்ளணும்? வசனம். எப்படிப்பட்ட வசனம்? கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் போகி ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் நல்லா இருப்பேன். வேத வசனத்தை வைத்து உங்களுடைய எண்ணங்களை கற்பனையாக மாற்றுங்கள். தாவீது போல தேவனை புரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் உங்களிடத்திலிருந்து வருகிறது. இப்போ இந்த ஒரு நாள்ல சற்று நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் கையில வந்தா பணத்தினால எத்தனை பிரச்சனை உங்களுக்கு தீரும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திக்க போறீங்க. ரைஸ்லா இல்லைன்னா வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுக்கலாம். இப்போ என் கையில பணம் வந்தா, பணம் இருந்தா நீங்க உண்மையாகவே உங்களுடைய ஆவியில நீங்க ஐஸ்வர்யவான் தான். ரைஸ்லா இப்போ நான் பண பிரச்சனை மாத்திரம் சொல்லலை, இதே போலதான் சுகமும், இதே போலதான் வெற்றி. இப்போ பணம் இருந்தா என் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். ரைஸ்லா எழுதுங்க. சுகம் எனக்கு கிடைச்சா என் சரீரத்தில் எத்தனை வியாதி சுகம் உண்டாகும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும். இந்த நாளிலே ஆவியான சொல்ல ஒரு வார்த்தை, ஐஸ்வர்யம் உங்களுடைய கரத்திலிருந்து வருகிறது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு வேலை கிடைக்கலையே, என்கிட்ட பணம் இல்லையே, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே, என்னால இந்த பாவத்தை விட முடியலையே, என்னால இந்த வியாதிலிருந்து வெளியே வர முடியலையே, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ, என்னால் சாப்பிட முடியலையே, இதை எண்ணாதீங்க. அல்லேலூயா. எதை என்னன்னு தெரியுமா? நான் கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். இயேசுவின் காயங்களால நான் சுகமாயிட்டேன். என் குடும்பம் சமாதானத்தில் நிறைந்திருக்கிறது.
என் மனைவி வீட்டோடு கிடைத்தது ராஜ்யகுடி போல் இருக்கிறார். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என் பாதை மெய்யாக முடியும். இதை ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் இல்ல, பட்டர்ஃபிளையா ஆகிற வர அந்த கூட்டுப்புழு என்ன செஞ்சிச்சு, உள்ளேயே இருந்துச்சு. ரைட்லா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை காணும் வரை ஐஸ்வர்யத்தை குறித்து சிந்திங்கள். பிரைஸ் காட். ஆசீர்வாதத்தை சிந்திங்கள், வெற்றியை சிந்திங்கள், மகிழ்ச்சியை சிந்திங்கள், பரிசுத்தத்தை சிந்திங்கள், சமாதானத்தை சிந்திங்கள். உங்க வாழ்க்கை மாறிடுங்க. உங்க வீட்டை நீங்க தான் கட்டுறீங்க. இப்போ உங்க வீடு எப்படி எதை வச்சுலாம் கட்டுறீங்கன்னு போய் நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே முதலாவது நீ கவனிக்க வேண்டியது தெரியுமா? மனசு. இல்லையா? ஒரு நாளிலே மனதிலே 60,000 எண்ணங்கள் ஓடுது. இதுல 57,000 எண்ணங்கள் கடந்த கால எண்ணம் தானா? எவ்வளவு ஜோக் பாருங்க. அல்லேலூயா. கடந்த கால எண்ணங்களுக்கு நீங்கள் இரும்பு கதவை போட்டு பூட்டி விடுங்கள். பிரைஸ்லா. புதிய எண்ணங்களை பறக்க ஆரம்பிங்கள். உண்மையாவே சொல்றேன், கொஞ்ச நாள்ல உங்களோட வாழ்க்கை ஒரு பட்டர்ஃபிளை போல் மலரும். பிரைஸ்லா. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்க கடன்லாம் தீர்த்ததை பாருங்கள். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கண்களை முடிச்சோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிதாவே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திக்கிறோம். எங்கள் மனதை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் மனசு குறித்து நாங்கள் கவனமாக இருக்க எங்கள் உதவி செய்யுங்க. ஹோலி ஸ்பிரிட். நமக்கு ஒரு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட். என் கூட சேர்த்து சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சிறு பிராயத்துதல் இந்த நாள் வரை நான் தவறாக சிந்திச்ச சிந்தனைகளையும் பேசின பேச்சுகளையும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் ரத்து செய்கிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள என் சிந்தையை அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சில காரியத்தை விட முடியலையேன்னு சொல்லி ஒரு வேதனை இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பார்க்க தெரியுமா? கெத்செமனேல இயேசு கிறிஸ்து தலை மேல 17 புட்கள். அல்லேலூயா. ஒரு பயம், திரும்ப திரும்ப பயந்துக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்வீங்க. திரும்ப திரும்ப கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப திரும்ப அதை ஏதாமே பேசிட்டு இருப்பீங்க. உங்களால முடியல. ஆனா நீங்க எதை பார்க்க தெரியுமா? சிலுவையை பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம மனதில் இருக்கிற போராட்டங்களுக்காக இயேசுடைய தலையில 17 முட்கள் அப்படியே தலையில அழுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? நம்ம அப்படியே மகிழ்ச்சியான சிந்தனையில வாழும்படி கர்த்தர் அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் இந்த போராட்டமான சிந்தனையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ உங்களுக்கு என்ன சிந்தனை கொடுக்கப்படுது தெரியுமா? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆள் தான். கோபமே பட்டாலும் பரவாயில்ல. திரும்ப சொல்லுங்க, நான் அன்பான ஆள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவை நினைக்கப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு நம்ம இப்போ திருவள்ளுவர்களாய் கடத்த போகிறோம். இந்த திருவள்ளுவர் ஒரு காரியத்தை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவை நமக்காக தரித்திருக்கிறார். இயேசு நமக்காக தரித்திருக்கிறார். பசி, தாகம், நிர்வாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக சிலுவையிலே அவர் சாபமானார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவருடைய இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. அவருடைய காயங்கள் நம்மை சுகமாக்கி இருக்கிறது. அதே வரிசையில அவருடைய தரித்திரம் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றி இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது. அவருடைய சரீரத்துல நம்ம தரித்திரம் போயிடுச்சு. இப்போ ஐஸ்வர்யம் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்குதுன்னு சொன்னார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் கூட சேர்ந்து இயேசுவின் நாமத்தினால தரித்திர புத்திகள், இயேசுவின் நாமத்தினால வறுமையின் எண்ணங்கள், கஞ்சத்தனங்கள் என்னை விட்டு நீங்குவதாக மன உற்சாகமாய் கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக
கொடுக்கத்தக்கதான ஐஸ்வர்யம் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் ஐஸ்வர்யவான். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் ஐஸ்வர்யவான். கிறிஸ்துவுக்குள்ள நான் ஐஸ்வர்யவான். கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யம். அப்படியே உட்கார்ந்து திருவந்திற்குள்ளாய் கடந்து சொல்லுகிறோம்.